ஹாய் மக்களே, டிஃபனுக்கு என்னடா செய்யலாம்னு யோசித்தேன். சரி, காலையில் கோதுமை ரவை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து ஒரு கப் அளவு, அதுக்கு எல்லாம் என்னென்ன மசாலான்னா கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டும் தட்டி எடுத்துங்க போதும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் இன்னும் ஒன்று 2 கிலோ கம்மி பண்ணிக்கலாம். காலையில் இந்த குளிருக்கு இட்லி, தோசை இதுன்றது பதில் சரி, இது கோதுமை ரவை ஈட்டு தானே, இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது அப்படியே வெறுமனே கூட சாப்பிடுங்க, இல்லாட்டி சட்னி செஞ்சு கொடு, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் நெய் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். அப்போ அது உங்களோட சாய்ஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். இப்போ இது நல்ல ஒரு திட்டமாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பதத்துக்கு வந்ததும் இது பாருங்கள், இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது மீடியம் ஸ்லோவில் வச்சு, ரவை கொஞ்சம் பெரிய ரவைன்றதுனால கோதுமை ரவை அது கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சேன். ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், திட்டமாக வந்துடுச்சா. இது நீங்கள் அவ்வளோதான், அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் பரிமாறலாம். ஓகே, இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவி எடுத்து மூடி வச்சுருங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள். காலையில் என்ன டிஃபன் செய்யணும்னு யோசிக்கிறவங்க டக்குன்னு வீட்டில் ஒரு கப்பு ரவை இருந்தால் கூட போதும். 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களுக்கு இது போதுமானது. ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.